Old school teaching and learning methods in the government schools of Ramanathapuram, Tamil Nadu were impeding both teachers and students' progress, thus preventing an entire generation from achieving their true potential. While taking maths classes, matrix is a difficult subject for them. For identify the rows, columns and like that. Even when they are doing multiplication, they feel very difficult using normal blackboard. பிளாக் போர்டில் படிக்கிறது கூட பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட பேசிட்டு அதை ஒழுங்காக கவனிக்காமல் இருந்தோம். அந்த பாடத்தையும் நடத்தினேன். அது மாணவர்கள் கவனித்தார்கள். நான் கையால் எல்லாமே எழுதி டயக்ராம் போட்டு செஞ்சு காமிச்சதுனால சில சவால்களை அவர்கள் சந்திக்க நேரிட்டது. அது சரியான வடிவத்தில் இல்லாமல், என்னுடைய ஸ்பீச் கவனிக்க முடியாமல், ஒரே நேரத்தில் ஹின்ஸ் எடுக்க இயலாமல், அது திரும்ப அதை அழிச்சிட்டு மறுபடியும் எழுதுறதுனால பழசை மறந்துடுறது, இது போன்ற ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்க. அதனால் கவனச்சிதறல் ஏற்பட்டது. Until ONGC came up with a transformative idea of Smart Class solution. அந்த ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் ஆசிரியர்கள் மிகவும் பயன்படுத்துகிறார்கள், மாணவர்களும் அதில் பயன்பெறுகிறார்கள். அதில் ஜீனியோ ஆப்பு மற்றும் ரீடு டு மீ ஆப் என்ற 2 ஆப்புகள் உள்ளன. இதை பயன்படுத்தும் பொழுது ஆசிரியர்களுக்கு பயனுள்ளதாகவும் மாணவர்களுக்கு எளிதில் கற்றுக்கொள்ள பயனுள்ளதாகும் வகையில் அமைந்துள்ளது. Teaching using digital boards, they feel very easy because they are showing lighting, coming the rows separately, columns separately, so they easily identify the rows and columns. So using that they can find the order and they can do the operations like that, addition, subtraction, multiplication. Even in higher classes, that is in 11th standard, they can do inverse problems and very easily. கற்பித்தல் கற்ற சுணக்கம் ஏற்பட்டது. அது பிறகு மறுபாட வேளையில் நான் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் எஜுகேஷனல் சாதனம் மூலமாக அந்த பாடத்தை நான் கற்பிக்க ஆரம்பித்தேன். அந்த ரெக்கார்டு புக்கு அது என்ன மாடலில் இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக அதில் டயக்ராம் போட்டிருந்தாங்க. அது நல்ல விஜிக்கலாக இருந்ததுனால, கலர்ஃபுல்லாக இருந்ததுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் என்ன கண்டென்ட் இருக்குது, இதைத்தான் நம்ம பதிஞ்சோமா அப்படின்னு மெமரைஸ் பண்ணிட்டாங்க. ஆகவே ONGCக்கு நாங்கள் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் மாணவியல் சார்பாகவும் தேங்க்யூ ONGC.